படம் வேறு லெவல் ப்ரோ. சும்மா ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியல. பீக் லெவல், ஸ்டோரி பீக்கு, லைட்டிங் பீக்கு, எல்லாமே பீக் ப்ரோ. கென்னு செம்ம ஆக்டிங் ப்ரோ. ஃபஸ்ட் அதான் எங்களை அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. இவ்வளோ நல்லா பண்ணுவார். சரி ஓகே கொஞ்சம் லேக் அடிக்கும் பார்த்தா எங்கேயுமே லேக் இல்லை. செம்ம இது. ஃபஸ்ட்டு அவர் இன்னும் நல்லா வளரணும் டேரக்ஷனில். மற்ற இது சொல்லிட்டு இது எப்போ டேரக்ஷன் நல்லா பண்ணும். சூப்பராக இருக்கு ப்ரோ டேரக்ஷன்லாம். அவங்க ஆக்டிங் அவங்க பெஸ்ட்டை கொடுத்து அவங்க கேரக்டர் எதுவுமே நல்லா ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோ. நல்லா ஆக்டிங் அவங்க அதான் ப்ரோ. எல்லா கேரக்டரும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. அந்த அவங்கவுங்க ரோலில் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்ல வேணாம் ப்ரோ. அவர் இஷ்டம் பூண்டு எல்லாட்டார். ஏற்கனவே ஆல்பம்லாம் இட்டு பிஜிஎம்ல எல்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பராக அவர் பெஸ்ட்டு செம்மையாக பண்ணிட்டார். இந்த படத்துக்கு ஸ்கூல் பசங்க வரலாம், எஜுகேஷனல் பர்பஸ். இப்போ வந்து காலேஜ் பசங்களுக்கு வந்து ட்ராகன்னா ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இந்த படம் சொல்லலாம் ப்ரோ. யூத்து செம்ம படம். இந்த லவ்னு சுற்றுறாங்களே ஸ்கூல் பசங்களுக்கு, அவங்களாம் செருப்படி ப்ரோ. பேரண்ட்ஸ் கொடுக்குற லவ்வை மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாது சொல்லி காமிக்கிறாங்க ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாட்டில் நல்லாவே டான்ஸ் ஆடிருந்தார். ரொம்ப வைபாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி படத்தில் இருந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை அவங்களாம் இல்லை. ஆமாம், ஃபஸ்ட் ஹாஃபில் சிறைப்படம் அவங்க வரல. செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க வந்தோடனே எமோஷ்னலாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னாக இருக்கும். அந்த இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு காமெடி அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அவ்வளோதான். ஆமாம், இது ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபன்னாக அப்படியே வந்து பார்க்கலாம். அதான் கொஞ்சம் ஓவராகவே எடுத்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. இல்லை, இதான 90s கிட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் ரொம்ப படத்தில் எலிவேஷனோட அவர் போட்ட எல்லா இடத்துலையும் மியூசிக் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் படத்தை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஆமாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எதுவாக இருந்தாலும் ஓகே. படம் செம்ம ஃபன்னாக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லா இடத்துலையும் அந்த காமெடிக்கும் கரெக்டாக செட்டாக இருந்துச்சு. எமோஷ்னல் பக்காவாக இருந்துச்சு. எல்லாம் ஓவராலாக சூப்பராக இருக்குது ப்ரோ மூவி. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஜிவி பிரகாஷ் பற்றி சொல்லணுமா? அவர் பக்காவாக கொடுப்பாரு. ஃபஸ்ட் மூவி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் ஓவரால் சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். அவர் டைரக்ஷன் எதுவும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. யூத் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. படம் பார்த்தா தெரியும். எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. நார்மலாக நாங்கள் 10th 11th என்ன பண்ணுவோமோ அதே தான் அவரும் பண்ணியிருக்காரு. கனெக்ட் ஆகும். நல்லா இருக்குது படம். ஜென்சி கிட்டேன்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஸ்கூல் படித்த எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோடய பார்க்கலாம். நல்லா இருக்குது. அவர் சொல்லவா வேணும் ப்ரோ. சூப்பராக பண்ணிட்டார் அவர்லாம் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ படம். ஆக்சுவலாக ஸோ 2 times பார்க்கலாம் படம். ஆக்சுவலாக ப்ரோ நான் வந்தது கென்னுக்காக. செகண்ட் எஸ்டிஆருக்காக. எஸ்டிஆர் 51 நான் இருக்கேன். டைரக்ஷன் ஆக்டிங் பக்காவாக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது டைரக்ஷன் ஆக்ஷனு. ஒன்றும் இல்லை ப்ரோ. லவ் பண்ணலாம் தப்பு இல்லை. பட் ஆனால் கரெக்டாக பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் சொல்ல வர்றாரு அவர். கடைசியாக பேரண்ட்ஸ்க்காக அந்த லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அவர். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. லாஸ்ட்டாக கணக்கான ஒரு கேரக்டரு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக தான் இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வேகம் எடுத்துருக்கு ப்ரோ. எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. கடைசியில் ஒரு டைட்டில் கார்டு, எண்டிங் கார்டு, அனைத்து பெட்ரோலுக்கும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாரு. அந்த முட்டை கலக்கி சாங்கன்னா திருப்பி ரிப்பீட் போட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஆமாம், ஒரு ஃபஸ்ட்டு டெபியூட் ஹீரோக்கு வந்து நாங்கள் யாரும் போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓனர். இவருக்கு தான் ஃபஸ்ட் டைம் போடுறோன்னு சொல்லிட்டு போனால் சூப்பராக இருக்குது. அது 3 minutes திருப்பி ரீவைண்ட் பண்ணார். சூப்பராக இருக்குது. அதுதான் படம். செல்வராகவன் ஆவி கெண்ணுக்குள்ளே பூந்தா மாதிரி இது. ரொம்ப நாள் கழிச்சு சம்பவம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே. 8ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஐடி போயிடறானுங்களா பசங்க. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். துள்ளுவதோ இளமை, செவஞ்சி, ரெயின்போ காலனி மாதிரி அடுத்தது ஸ்டேஜுக்கு வந்து இந்த படம் வேறு லெவலில் எடுத்துக்கிறான். இந்த பையனுக்கு இப்படி ஒரு கீர்த்தியான்ற மாதிரி. எங்கள் ஏரியா காமராஜ் காலனி பையன் யார் கருணாசனை
அவர் பையன் இன்னைக்கு இந்த அளவுக்கு படம் எடுக்கிறான்னா அப்படியே நாங்கள் சொல்கிற இது காலரை தூக்கி விட்டுன்னு போகிற அளவுக்கு பையன் வேறு லெவல் ஆக்டிங், வேறு லெவல் அடுக்கிறான் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சீன் நல்லா இருக்கா, இந்த சீன் நல்லா இருக்கான்னு கேமராவில் லைட்டிங் கொடுத்துருக்கான்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் ஃப்ரீயாகவே வாசிச்சிருக்காரு. அவங்க குடும்பமே மேஸ்ட்ரோ ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு கருணாசன் மியூசிக்கு அவர் நிறைய பண்ணியிருப்பார். காதலிசம் அது இதுன்னு நிறைய ஆல்பம்லாம் பண்ணியிருக்காரு. மியூசிக் குடும்பம் எமோஷனலான சீனில் கண்ணு ஆறாக ஊற்றுது. லவ் போர்ஷனில் அச்சு தூக்குறா போல். இந்த படம் பிரதீப் ரங்கநாதனே ஓரம் கட்டிச்சுண்ணா. இந்த படம் வேறு லெவல் பண்ணுறான் இந்த பையன். லவ்வை வச்சு வேறு லெவல் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது படம். 10 தடவை பார்த்தாலும் சொல்லிக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருக்கான் பையன். இந்த வயசில் இவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி இந்த பையன் கிரேஸுக்கும் கருணாசனுக்கும் கிடச்சது ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். சிறை ஹீரோயின் இல்லை, ஒரு ஹீரோயின் லட்டு, ஒரு ஹீரோயின் பாதுஷா, ஒரு ஹீரோயின் ஜாங்கிரியா கொடுத்துருக்குறாங்க. பட் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்கிறேனே, துள்ளுவதோ இளமை மாதிரி நம்ம பசங்கள் எல்லாம் உட்கார வச்சு ரொம்ப அப்படி அழுத்தி சரியான ஒரு வெயிட்டான கண்டென்ட்டை லாஸ்ட் கிளைமேக்ஸில் வச்சுருக்கிறது இந்த காலத்து சமுதாயத்தின் பசங்களுக்கு ரொம்ப தேவையான படமாக நான் பார்க்குறேன். படம் ஓவராலாக 10க்கு 10 கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இந்த வயசில் பண்ணியிருக்கிறானே, பெரிய விஷயம். இதுக்கு முழுக்க பாராட்ட வேண்டியது தனுஷ் அண்ணன். ஏன்னா தனுஷ் அண்ணன் தான் வாத்தின்னு ஒரு படத்தில் கூட வச்சு மெச்சூரிட்டி ஆக்கி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் அசுரன் அதில் நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் விடுதலை படம் 2ல் கூட ஒரு 4 ஒரு கேரக்டர் பண்ணி இந்த பையன் நல்லா மோல்டு பண்ணதுனால இவனுக்குள்ளே ஒரு டைரக்ஷன் உள்ள இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கானா. இந்த வயசில் இப்படி ஒரு மெச்சூரிட்டி படம் பண்ணுறது, மக்கள் பல்ஸை புரிஞ்சு பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இவன் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவான். ஆனால் யூத் உண்மையாக சொல்கிறேன், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப யூத் சூப்பராக இருந்தது. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா நம்மளே டவுசர் ஜாட்டியை கழட்டி போட்டு சுற்றணும் போல இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப வைப்பாக இருந்தது. இப்போ சாங் கேட்கும் போலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இந்த படம் போகும்போது ஒரு 15 வருஷம் முன்னாடி போயிட்டேன். நான் 10th படிக்கும் போல இப்படி தான் நானும் மார்க் எடுத்தேன். இருந்தாலும் அப்படி பல தலைகள்லாம் தாண்டி நானும் 10th பாஸ். இப்போ கூட கௌரவமாக 10th பாஸும். ஆனால் என்னோட டோட்டல் மார்க் 200 கூட கிடையாது. அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் சரி, அவரோட நடிப்பும் சரி, அங்கங்கே இமோஷனல் சரி, எல்லாமே நல்லா கனெக்டடாக கொண்டு போய் தான் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இல்லை எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் ஜீவ் பிரகாஷ்லாம் படம் ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஜீவ் பிரகாஷ் தான் நம்ம ஒரு அப்படியே ஒரு பூஸ்ட்லேயே கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சாங்கு, வைப்பு, பிஜிஎம் எல்லாமே நம்மளை ஓகே என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எங்கேயுமே போர் அடிக்காமல் கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோட முடிச்சாங்க. ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அப்படிங்கும் போது லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. யூத்து ஜாலியாக சுற்றணும், 4-5 பொண்ணுங்களை அப்படி இப்படி சைட் அடிக்கணும், எல்லாம் பண்ணோம். கடைசியில் நீ எதை நோக்கி போறியோ அதை நோக்கி போடா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு.